நிறைய நடிகர்களை வந்து ஆடிஷனுங்கிற பேரில் அவமானப்படுத்துகிறாங்க ஒவ்வொரு டைரக்டரும். இன்றைக்கி இருக்கிற டைரக்டருங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்து புது டைரக்டருங்க. அவங்க இந்த யூடியூப்காரங்க, விஜய் டிவியில் அந்த இது பண்ணுறவங்கள வச்சு தான் வாய்ப்பு கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு மனுஷனுடைய வலிகளெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஒரு நடிகனுடைய வலி, நடிகனுடைய வாழ்க்கை என்ன ஆகும், அதை பற்றிலாம் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த லவ் டுடே டைரக்டரை பார்த்தா இந்த மாதிரி இப்போ பிரதீப் ரங்கநாதன் அவரை பார்த்தாலும் இந்த மாதிரி ஆளுங்களை தான் கூப்பிட்டுட்ருக்காரு. இப்போ நடிச்சிருக்கிற படத்துலேயும் பாருங்கள், அந்த யூடியூப்காரன் தான் நடிப்பானுங்க. இவனு நடிகர்கள்னு ஒருத்தன் இருக்கிறானுங்களே, நீ 10 பேர் அவனை போடு, ஒரு 2 பேர் இதுலேருந்து போடு, அதெல்லாம் போட மாட்டானுங்க. அந்த மாதிரி நடிகர்களுக்கு நிறைய அவமானம். ஆடிஷனுங்கிற பேரில் அந்த கும்பலில் நிற்கிறதுக்கும் பிட் வாய்ஸுக்கு பேசுகிறவங்களுக்கு தான் அந்த ஆடிஷன் வச்சு ஒரு 500 பேரை 100 பேரை கூப்பிட்டு ஆடிஷன் வைக்கிறாங்க. ஒவ்வொரு டைரக்டர் சைட்லேயும் நடிகர்களை கூப்பிட்டு ஆடிஷன் வைக்கிறாங்கல்ல, எல்லாருமே இந்த பிட் வாய்ஸுக்கு தான். ஓ அடடா ஏன்பா அவனை போய் அடிச்சிங்க, அதுதான் அவன் டைலாக் இந்த படத்தில். அதுக்கு அவன் ஒரு 2 நாளாக வந்து ஃபோட்டோவை கொடுத்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் க்யூவில் நின்று, எல்லாம் இருங்கய்யா, என்னையா அவசரப்படுறீங்க, டைரக்டர் வருவார் இருங்க, எல்லோரும் உட்காந்துக்கணும், பசிக்காமல் ஒன்றுக்கு போகாமல் சாப்பிடாமல் எச்ச தண்ணி கூட விழுங்காமல் உட்காந்துக்கிட்டு இருப்பானுங்க. அப்புறமா நடிகர்கள் வாங்கப்பா ஆடிஷன், வா 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 அடுத்த வா 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 சீக்கிரம் வா. அது ஒரு 100 பேர் 200 பேர் 300 பேர். ஆனால் அந்த ஆடிஷன் நடித்தவன் போய்ட்டு வந்தான்ல, இந்த பிட் வாய்ஸுக்கு தான் வந்திருப்பான், இல்லை குரூப்புக்கு கும்பல் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கும்பலுக்கு தான் வந்திருப்பான். நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்தான்லாம் எவனா ஒருத்தனை சொல்லுங்கள். அதெல்லாம் அந்த ரெக்கமெண்டேஷன் இவன் யூடியூப்பில் 277,000 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறான். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி நடிகர்கள் நிறைய டைரக்டருங்க இன்றைக்கி அவங்க ஈஸியாக வந்துடுறாங்கல்ல. இன்றைக்கி இருக்கிற டைரக்டருங்க மேக்ஸிமம் ஈஸியாக வந்துடுறாங்க. யார்கிட்டையும் அசெண்டாக ஒர்க் பண்ணாமல் ஏதோ குத்துமதிப்பில் லக்கில் ஆண்டவ முன்னத்தில் வந்துடுறாங்க. அது நடிகர்களை வலிகளை யாருக்குமே தெரியறதில்ல.